ஏழை குட்டா, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல? குட்டான்னு வந்துகிட்டு இருக்க ஆளை பாரு. சோத்தை போட்டு கொடுத்தா திங்கிறது இல்ல. உன் அம்மாவும் மாமகாரனும் ஆஸ்பத்திரிக்கு கிளம்புனதுல இருந்து உன் வேலையை காமிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன நீ? இதோ இரு, உன் அம்மாக்கு போனை பண்ணி வர சொல்றேன். அப்பதான் நீ எல்லாம் அடங்குவா. ஆமா, எங்க சொல்லு பேச்ச ஒரு சொல்லு பேச்ச மதிக்கிறது இல்ல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல? நான் சாப்பிட மாட்டேன்ப்பா, எனக்கு சாக்கீரை வேணும். முருகன் காலையே எனக்கு அடிச்சு சாக்கியும் சாத்து தந்தாங்க, சாத்துட்டேன். சாக்கியம் வேணும், பிஸ்கெட்டும் வேணும்னு கிட்டு. அதுக்கப்புறமா பின்னாடி திரும்பி இங்க குத்துதுன்னு கிட்டு இருக்குது. நான் ஒரு குத்து குத்துறேன் உன்ன. ஆமா. என்ன குழந்தைகிட்ட பின்ன என்னதாச்சா நீ? இவன் சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பூச்சி குத்துதுன்னு சொல்லிட்டு வயிறெல்லாம் வலிக்குது அப்படின்னு அழுவ வேண்டியது. பின்னாடி குத்துது எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சுக்கிட்டு நிக்கா. ஆச்சி பாருன்னு சொல்லிக்கிட்டு அதான் காட்டுட்டோம். அப்ப ஒரு குத்து குத்துறேன் நல்லா பின்னாடி திருப்பிக்கிட்டு. இந்த பாட்டி ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. இந்த பாட்டிக்கு நான் பேச மாட்டேன். பேச மட்டும் இந்த பெரிய மனுஷரி பேசாதா? பேசாம போ. அதுக்கப்புறம் மொட்டை பத்தி எனக்கு கொஞ்சோண்டு சாக்கி வாங்கி தரியா, பிஸ்கெட் வாங்கி தரியான்னு வந்து நில்லு. மொட்டையில கொட்டி விட்டுறேன். ஆமா, மொட்டை இருக்கு, நீயும் மொட்டை தான். அதால கூட பேசிக்கிட்டு மொட்டை மண்டியில இப்ப கொட்டை போற பாத்துக்கிட்டு என்ன வாய் பேசுற நீ? குழந்தை எதுவும் சொல்லாதீங்க. ரோசன் கண்ணே எங்கம்மா பாத்துக்கிட்டு வா. எடி, அவனுக்கு எடுக்கிறது நீயும் நானும் சொல்லிக்கிட்டு ரேஸ்மா வர நேரம் எல்லாம் என்ன கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு எடுக்கிறது நீ மட்டும் தாண்டி. ஆமா, நீ மட்டும் தான் பாத்துக்கோ. அவன் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிடறான். பாத்தியே இந்த குட்டை வாத்துக்கு இருக்க கொழுப்ப. சாக்லேட் சாப்பிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டு காலையில 11 மணி ஆச்சு. இன்னும் சாப்பாடு சாப்பிடல. ஆமா, அவன் அம்மாக்காரி ஸ்டேஷன் அழிஞ்சுக்கிட்டு கிடக்கா. வந்த உடனே சோறு தின்னியான்னு கேப்பா. இல்லன்னு வா, கம்பு எடுத்துட்டு விரட்டி அடிக்க போற. எனக்கு என்ன? என்னல பாட்டி? என்ன பாட்டி? உன் பாட்டி காப்பாத்துவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? உன் அம்மாவும் மாமாவும் உன் பாட்டிக்கெல்லாம் பயப்படுற ஆட்களே கிடையாது பாத்துக்கோ. 4 அடி உன் பாட்டிக்கும் கொடுப்பாங்க, உனக்கும் கொடுப்பாங்க. யார்கிட்ட அவங்கிட்ட காலையிலே வம்புக்கு நின்னுகிட்டு இருக்கீங்க? யாரு? இவங்கிட்ட நான் மல்லுக்கு நின்னுகிட்டு இருக்கேன். ஆமா, காலையில வச்சு இவன் பின்னாடி சாப்பிடலன்னு சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு அலையிறோம். கொஞ்சமாச்சு இந்த வயசு இந்த வாண்டு மதிக்குதான் நம்மள. ஆனா ரகுவும் ரேஸ்மாவும் நான் சொல்லுக்கு நிப்பாங்க. என் பேரம் பேத்தி எவ்வளவோ பரவாயில்லமா, இவன் ஒருத்தனுக்கு. ஆமா, அவங்க 2 பேரையும் வளர்த்து ஆளாக்கியாச்சு. இவனை வளர்க்கறக்குள்ள நம்ம பரலோகம் போய் சேர்ந்துருவோம் போல. என்ன, ரேஸ்மாவை கண்டிஷன் பண்ணி வளர்த்தேன், ரகுவை செல்லம் கொடுத்தே வளர்த்தேன். வளர்த்தன்னு சொல்லாதீங்க, கெடுத்தன்னு வேணா சொல்லுங்க. ஆமா, ரேஷ்மா அவங்க அப்பா செல்லம். அப்பா என்ன சொன்னாலும் கேட்டுப்பாரு. ரகு பாட்டி செல்லம். பாட்டி சொல்றத மட்டும்தான் கேட்பாங்க. 2 பேரும் ஆக மொத்தத்துல நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஆமா, என் பேரனாச்சோ நான் சொல்றது கேட்டுப்பான். அப்படிதானே என் குட்டி பாண்டா? செல்லம் இங்க வா, பாத்துக்கிட்டு வா. அம்மா அம்மா. அச்சோ, அம்மா வந்துட்டா. எனக்கு ஊசி போட்டு வா. டேய் குட்டா, என்ன மொட்டை பாட்டி? ஊசி எல்லாருக்கும் இல்ல, உனக்கு மட்டும்தான். நீ இன்னும் சாப்பிடாம சுத்திக்கிட்டு இருக்கல. இரு, உன் அம்மா வரட்டும் சொல்லி கொடுக்கேன். பாட்டி, உன்னதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீதான் என்னோட ஃபேவரட் பாட்டி. எப்பவுமே உன்னதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் பாட்டி, சொல்லி தராத அம்மிட்ட. கேட்டியாதாச்சும் நீ எப்படி சொல்றான்னு இவ்வளவு நேரம் எதை சொன்னேன்? உன் பேரை நீ சொல்றத கேப்பா அப்படி இப்படின்னு சொல்லி எப்படி அந்த பல்ட்டி அடிச்சாம்பாரு ஒரு வார்த்தைக்காண்டி. அட கடவுளே, டேய் உன்னை நம்பி இவ்வளவு நேரம் பேசின பேச்சுக்கு நானே எங்கம்மா இருக்கா? எடி உள்ளதான் இருக்கேன், வா போ. உன் அம்மா கறி வரா, நல்லா மாத்திக்கிட்டான். அடி பட போற நீ இன்னைக்கு. ப்ளீஸ் பாட்டி, அம்மாச்சி சொல்லாத. நான் முகண்ணன் கிட்ட போய் மம்மம் சாப்பிட்டு ஓடி வந்துடுறேன். அதுக்கு அம்மாச்சி சொல்லாத. அம்மா கேட்டா குட்டி பாப்பா சாப்பிட்டு சமத்து தூங்கிட்டு சொல்லிடு. யாரு குட்டி பாப்பா? நான் தான் குட்டி பாப்பா. நீ குட்டி பாப்பா சமத்தா சாப்பிட்டுட்டு தூங்கிட்ட. இவ்வளவு நேரம் எங்க 2 பேரையும் பண்ண பாடி என்ன? எவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருந்தா. வரட்டும் சொல்லித்தரேன். ப்ளீஸ் ப்ளீஸ் பாட்டி, நான் போய் சாப்பிட்டுறேன், நீ சொல்லாத. போய் சாப்பிடு. இப்ப மச்சான் சொல்ல மாட்டேன். என்ன வெறுமா வாடுறான் பாருங்கத்த. அம்மா, என்னடி ஆஸ்பத்திரிக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கா? என்னாச்சு? மதிய ஷிஃப்ட் போனோமோ? என்ன பதட்டமா இருக்க மாதிரி இருக்கு மூஞ்சல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ரகு எங்க மேல இருக்கானா? எம்மாடி, ரகு எங்கன்னு கேட்டிருக்கே. ரகு எங்க இங்க இருக்கான். அவன் தான் ஆஸ்பத்திரிக்கு காலையிலேயே போயிட்டானே உனக்கு முன்னாடியே. என்ன ஏன் ஒரு மாதிரி படியா இருக்கா? இந்த ஸ்டேஷன்ல போனிய அவன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டானா என்ன? ஐயோ, அதெல்லாம் இல்ல பாட்டி. அவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல. அதெல்லாம் வேற விஷயம். சொல்லு ரேஷ்மா, என்ன விஷயம்னே? பதட்டமா இருக்கிறத பார்த்தா எங்களுக்கும் பதட்டமா இருக்குல்ல. சொல்லுமா. பாட்டி, அது அனுக்கும் ரகுக்கும் சண்டை நடந்துச்சுல.
ஆமா, சண்டை நடந்துச்சு. இந்த பையன் திரும்பியும் போயிட்டாங்க, ஏதாவது சண்டை போட்டுட்டானா அவகிட்ட. இந்த பையனை நேத்தையே கண்டிச்சு வச்சிருக்கணும். நான் தான் சும்மானே செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுட்டேன். இரு, அவனுக்கு போனை பண்ணி கூட கிழிக்கிறேன் இன்னைக்கு. ஐயோ பாட்டி, அதெல்லாம் இல்ல. ஆஹ் அவங்க 2 பேருக்குள்ள வந்த சண்டையை குழந்தைய வச்சுதானே, குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லிதானே. குழந்தைக்கு பிரச்சனை இருக்கும்னு கெஸ் பண்ணி டவுன் சிண்ட்ரம் இருக்கான்னு சொல்லி ஒரு டெஸ்ட், டபுள் மார்க்கர் டெஸ்ட்னு. என்னதுடி கீழே டெஸ்ட்? என்னத்த சொன்னா 2 டெஸ்டா, டபுளா? என்னமோ பேசிக்கிட்டு இருக்கு, ஒண்ணு விளங்குற மாதிரி சொல்லு. ஐயோ பாட்டி, குழந்தைக்கு மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கும்னு நினைச்சு ஒரு டெஸ்ட் எடுக்க சொன்னோம். என்னட்டு சொல்றா? ஆமா பாட்டி, நாங்க மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கும்னு கெஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் எடுக்க சொன்னோம். இது நார்மல் டெஸ்ட் தான். ஒருத்தவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும், ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னு வந்துரும். நாங்க அந்த மாதிரி இருக்கோம்னு நினைச்சுதான் அவன் அணுகிட்ட சொல்லாம மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தான். அது அன்னைக்கு கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆயிட்டு. பட் ஆனா இப்போ வந்த growth ஸ்கேன்லயும் குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப டவுனா இருக்கு. ஹார்ட் பீட் ரேட் எல்லாம் ரொம்ப ரொம்ப டவுனா இருக்கிறதுனால குழந்தை பிறக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி அந்த குழந்தை அந்த வயதுலதான் இருக்கணும் அப்படின்னா கர்ப்பப்பையை எடுக்கிற மாதிரி இருக்கும். குழந்தை பிறந்தாலும் இறந்துதான் பிறக்கும். அட கடவுளே, ஐயோ. சரி சரி, ஒண்ணு இல்ல. சரி, அழுவாததா சைனி, ஒண்ணு இல்ல, சரியாயிரும். என்ன ரேஸ்மா சொல்ற? ஐயோ கடவுளே, என்னென்னமோ சொல்றீங்கடி. ஸ்கேன் எடுத்துட்டு வந்துட்டு குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்ப என்னடி தலையில கல்லு தூக்கி போடுற மாதிரி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தா. என்னடி இனிமே குழந்தைய பிறக்காதா? என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? அதான் சொல்றேன்ல, நாங்க எடுத்த பிளட் டெஸ்ட் எல்லா விஷயத்திலயும் குழந்தையோட growth ரொம்பவே கம்மியா இருக்கு. ஹார்ட் ரேட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு. கண்டிப்பா அந்த குழந்தை இறந்துதான் பிறக்கும். 100% என்னால சொல்ல முடியலனாலும் 99% கண்டிப்பா அந்த குழந்தை இறந்துதான் பிறக்கும். என்னடி குழந்தை இறந்துரும் சொல்லி சாதாரண பண்ணிக்கிட்டு இருக்கா? இங்க பாருமா, இந்த மாதிரி நிறைய கேசஸ் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இது நம்ம வீட்டுல நடக்கிறதுனால எமோஷனலா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இந்த மாதிரி நேரத்துல நீங்க தான் தைரியமா இருந்தா அவனுக்கு தைரியம் சொல்லணுமே. இது முதல் குழந்தை தானே, பிரச்சனை இல்லை, அடுத்த குழந்தை கண்டிப்பா பிறக்கும்னு சொல்லி 2 பேருக்கும் தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே உட்காந்து இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி? பாட்டி, உங்களுக்கு நான் சொல்லணுமா என்ன? இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி பாட்டி? ரகு எங்க முதல்ல ரூம்குள்ள இருக்கானா? செட்டி, அவன் எங்க இங்க வந்தான்? அவன் தான் வரவே இல்லையே. வரவே இல்லையா? சரி, இரு, போன் ஆச்சு பண்ணுவோம். மச்சான், எங்கடா இருக்க? மச்சான், போன் அட்டன் பண்ணிட்டு பேசாம இருக்காதுடா. ப்ளீஸ்டா மச்சான், பேசு. இங்க பாரு மச்சான், எனக்கு புரியுது, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல நீ தாண்டா அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். அவங்க கூட நீயும் உட்காந்து சோகமா இருந்தா அது நல்லா இருக்காதுடா மச்சான். நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் உடனே வரேன். வீட்டுல இருக்கியா? வீட்டுலனா ரேஷ்மாக்க போயிட்டு போன் பண்றேன்னாங்க, இன்னும் போனே பண்ணல. சொல்லுடா, எங்கடா இருக்க? பயப்படாதடா, அனு வீட்டுலதான் இருக்கேன். மச்சான், நான் வேணா வர வாங்க. இல்லடா, வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இங்க எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்ல, ஓகேதான். டேய், இல்ல நார்மலாடா. அனு அவங்க அழுதுட்டே தான் இருக்காங்களா? ஆமாடா. நீ ஏதாச்சும் சொல்லி சமாதானப்படுத்துடா. இல்ல மச்சான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டேன். அவ அழுதுட்டே தான் இருக்கா. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னை விட அவளுக்கு நிறைய வலியும் வேதனையும் இருக்கும்ல. இந்த குழந்தைய எப்படியாச்சும் பெத்துடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. சரி விடு மச்சான், நான் நேர்ல பார்க்கும்போது எல்லாத்தையும் சொல்றேன். ரேஷ்மா வர போன் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் அவகிட்ட பேசிட்டு வரேன். சரிடா, பாத்துக்கோ. ஏதாச்சும் எமர்ஜென்சினா போன் பண்ணு. நாளைக்கு மறக்காம சிஸ்டரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துரு, புரியுதுல்ல? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துருடா. கூட்டிட்டு வரேன்டா. சரி மச்சான், நான் வச்சிடறேன். ஹலோ ரகு, எங்க இருக்க ரகு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? வீட்டுல இல்ல, எங்கடா போன? ஹலோ. பதட்டப்படாத, இங்கதான் வீட்டுலதான் இருக்கேன். அனு வீட்டுல இருக்கேன். நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. ஸ்டேஷன் வரைக்கும் போயிருந்தல்ல, என்னால வர முடியல. என்னாச்சு? என்ன சொல்லிருந்தாங்க? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் சுமூகமா முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க தானே? அது எப்படி ரகு? அங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனைய பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம என்ன பத்தி அக்கறையா கேக்குற? இங்க பாரு, இதெல்லாம் செகண்டரி தான். அனு எப்படி இருக்கா? அனு கிட்ட சொல்லிட்டியா? உன்கிட்ட தானே கேக்குறேன். எல்லாம் ஓகே தானே? ஹலோ. செய்யா ரகு,
ஆ அவ இருக்கா. அவ கொஞ்சம் அப்செட்டா இருக்கா. பாட்டி. ஐயா ரகு, நீ வருத்தப்படாதயா. எல்லாம் சரியா போயிரும். நம்ம குடும்பமா சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவோம். எல்லாம் சரி பண்ணிடுவார் அந்த முனுசாமி. என்ன? ஆ, நீ வருத்தப்படாதயா. இன்னொரு 4-5 மாசத்துலயே அந்த முனுசாமியே வந்து உனக்கு பையனா பிறப்பாரியா. நீ வருத்தப்படாதே என் தங்கமே. ரகு, மெடிக்கல் ஃபீல்டுல இல்லாதவங்கன்னா ஓகே, இது நானே உனக்கு சொல்லணும்னு இல்லை. இது இப்பவுமே வந்து நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இது அந்த அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரே ஒரு டேப்லெட்ல முடிஞ்சிரும். புரியும்னு நினைக்கிறேன். அபார்ஷனை பத்தி தான் சொல்றேன். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். இந்த நேரத்துல பேசுறது தப்பு தான். பட் ஆனா கஷ்டத்தோட கஷ்டமா முடிச்சிரு ரகு. எப்படியாச்சும் அனு கிட்ட சொல்லி நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வா. அனு கிட்ட போன் கொடுக்குறியா? இல்ல நான் பேசுறேன். நீ சொல்றது எனக்கு புரியுது. காம்ப்ளிகேஷன் ஆயிரும்னு தான் சொல்ற. ஆனா இப்ப அவ உன்கிட்ட பேசுற நிலைமையில எல்லாம் இல்ல. அவ அழுதுகிட்டே தான் இருக்கா. அவளை என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கே தெரியல. வேண்டாம் விடு. ஐயா ரகு, பாட்டி பேசுறேன்னு சொல்லியா அந்த பிள்ளை பேசும். விடு பாட்டி. ரகு, நான் வேணா அங்க கிளம்பி வரவா? அனுவை இங்க கூட்டிட்டு வந்துருவோமா? நீ வேணா இல்லைன்னா கேட்டு பாரு, இங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுறாளான்னு சொல்லி. இங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்ல அவளுக்கு. இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல என்னால ஃபோர்ஸ் பண்ண முடியாது ரேஷ்மா. அவளுக்கு எங்க இருக்கணும்னு தோணுதோ அங்கேயே இருக்கட்டும், விட்டுரு. ஏன் அங்க கூட்டிட்டு வரணும்னு நீ நினைக்கிற? அதான் அவங்க அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல. இந்த மாதிரி நேரத்துல அவ அம்மா கூட இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவா. கரெக்ட் ரகு. ஆசைன்றதை தாண்டி ஹெல்த்தையும் பாத்துக்கணும் இல்லையா? அவங்களும் ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க. இவளும் ரொம்ப வீக்கா இருந்து நீ ஒரு நாள் இருக்க மாட்ட. 2 பேரும் மாறி மாறி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா யாருக்காச்சும் ஒண்ணு ஆயிடக்கூடாதுல்ல. அதனாலதான் சொல்றேன். இதுவே அவளை இங்க கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கேன், அவங்களாலயும் அங்க இருக்க முடியாது. பொண்ணு கூடயே கண்டிப்பா வந்துருவாங்க. 1 நாள் 2 நாள் பாத்துட்டு. இங்கன்னா அம்மா பாட்டி எல்லாம் இருக்காங்க, பாத்துப்பாங்க. அங்க அவங்க அம்மா பாத்துப்பாங்க தான், இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் அவங்களுக்கும் வருத்தமா இருக்கும்ல, ஒரே ஒரு பொண்ணு. இங்க நான், அம்மா, பாட்டி, முருகன், ரோஷன்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் ஆகும். அனு ரொம்ப டிப்ரெஷன்ல போயிருவாடா. அதனாலதான் சொல்றேன். இங்கன்னா அதுல இருந்து மீண்டு வந்துருவா. நீ சொல்றது கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. பட் ஆனா இப்போதைக்கு என்னால அவளை ஃபோர்ஸ் பண்ண முடியாதுடி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. போன வை. சரி சரி, ஓகே ஓகே, நீ பேச வேண்டாம். நானும் அம்மா இல்லைன்னா பாட்டியும் வரோம். நாங்க வந்து பேசிக்கிறோம் பொறுமையா உங்க அம்மா கிட்ட சொல்லி. சரியா? நீ அவளை பாத்துக்கோ. நாங்க உடனே இது 10 நிமிஷத்துல வந்துரும். போன் கட் பண்ற ரகு. ரேஸ்மா, என்னடி இவன் இப்படி சொல்றான்? நீ சொல்ற மாதிரி இங்க கூட்டிட்டு வந்துட்டு அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் இதெல்லாம் அது இதுன்னு கண்டதே மனசுல போட்டு யோசிக்காதுல்ல. இங்க நானே உன் அம்மா கறி நீ இருக்க. முருகன் வேலைக்கு சமைச்சு கொடுத்துருவான் யாருக்காச்சும் உடம்பு முடியலன்னா கூட. இந்த கருக்கலைப்பு பண்றதெல்லாம் ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிறதுக்கு சாமோன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அதே மாதிரி தானே அவங்களையும் பாத்துக்கணும். குழந்தை பெத்தவங்களை எப்படி பாத்துக்கிறோமோ. ஆமா பாட்டி, அபார்ஷன் ஒருத்தவங்க பண்ணிட்டு வராங்கன்னா ஒரு குழந்தைய பெத்ததுக்கு சமம் தான். இப்ப புதுசா குழந்தை பிறந்திருக்குன்னா நம்ம ஒரு தாயை எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் அபார்ஷன் பண்ணவங்களையும் ட்ரீட் பண்ணணும். ஆனா இங்க சில பேர் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களையே கார்னர் பண்ணி இவளுக்கு குழந்தை பெத்துக்க தகுதி இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி இன்னும் கூட கொஞ்சம் நோகடிக்கிறாங்களே தவிர அவங்க மனசுல இருக்க வலி வேதனையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நல்ல வேலை நீயும் அம்மாவும் எதுவும் சொல்லாம புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே நல்லது. அதே பைத்தியக்காரி, நாங்க என்ன அந்த அளவுக்கு கொடுமையானவங்களா? அவளே பிள்ளையை இழந்துட்டு வந்து நிக்க போறா. அவளை பார்த்து குறை சொல்லி கையை நீட்டி பேசுற அளவுக்கு கேவலமத்தவங்க இல்லடி. அது எவ்வளவு கேவலமான விஷயம்னு எனக்கும் தெரியும். தாட்சாயினி, நீ இப்படி பேசுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னதான் அனு குழந்தைய இனி பிறக்காதுன்னு இந்த குழந்தை சொன்னாலும் நீ அந்த பிள்ளைக்கு ஆதரவா இருக்க பத்தியா? குழந்தைனாலதான் நீயும் அவளும் ஒத்துமையா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா உண்மையாவே மனசு திருந்தி நீ ஒத்துமையா தான் இருக்கா. இது போதும் தாட்சாயினி. எத்தே, இப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. என்ன ரேஷ்மா பண்ணலாம்? அம்மா, நம்ம அங்க போவோமா? அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசி அனுவை இங்க கூட்டிட்டு வருவோம். ஆமா, எனக்கும் அதான் சரின்னு படுது. சரி வாங்க கிளம்புவோம். ரோஷன் எங்க? ரோஷன் முருங்க கிட்ட இருக்கான். நம்ம அங்கதான் போறேன்னு சொன்னா அவனும் வாரேன்ட்டு அழுவான். அதனால அவன் அங்கிட்டே இருக்கட்டும். கார்ல ஏறிக்கிட்டதுக்கு அப்புறம் போன் பண்ணி சொல்லுவோம். அதுக்கப்புறம் முருகன் தூங்க வச்சிருவான். சரிம்மா. என் பிள்ளைக்கு என்ன நல்ல புக்கணும். எங்களை ஏன் இப்படி மாத்தி மாத்தி சோதிக்கிற? கடவுளே.
ஐயோ, உனக்கு நான் என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணதானே செஞ்சிருக்கேன். என்ன சோதியே, என் பிள்ளைய விட்டுரு. அதுக்காண்டி இப்படியா போட்டு என் பிள்ளைய சோதி பண்ணி. ஐயோ, உன்னை விட எங்களுக்கு யாரும் இருக்கா என் கஷ்ட நஷ்டத்தை சொல்ல? உன்னைத்தானே மழை போல நம்பியிருந்தேன். கடைசியில என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டுட்டியே. பார்க்கவே பாவமா இருக்கு பத்தியா. ஆமாக்கோ, பார்க்கவே பாவமா தான் இருக்கு பாத்துக்கோங்க. ஒரு சிறு கோபமும் வருது எனக்கு. ஆமா, வர கோபத்துக்கு அப்படியே யாம்ட்டு இப்படி கோபப்படுறா? பின்ன என்னத்துக்கா சொல்றது? நாளைக்கு அவங்க எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு போனோம்னு ஜாக்கிட்டு டைட் பிடிக்க போனவளை கூப்பிட்டு வச்சு இந்த சின்ன பொண்ணுக்கு மாமியாரும் ராணி அக்காக்கு மாமியாரும் என்ன மாதிரி சொல்லி விட்டுருந்தா அந்த பிள்ளை மனசு நோவப்பட்டு இப்படி இவன் அம்மா கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கோம். பாத்தியா, அதுங்க ரெண்டு கிழவியும் வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம என்ன மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்குன்னு. என்னத்த சொல்ல, எல்லாம் சோத்த பொங்கி போட்டு வீட்டுல நல்ல வேலைக்கு விரட்டி விடாம ஒய்யாரமா உட்கார வச்சு திங்கிறாங்க பாத்தீங்களா? அவன் மகனுங்களுக்கு சொல்லணும். ஆமா, சின்ன பொண்ணு வரட்டும், சொல்லி கொடுப்போம். ஏ கீதா, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? ஒருத்தவங்க உட்காந்து கோவில்ல மன கஷ்டத்தை சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க, அதை ஒட்டி கேட்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா, இவ ரொம்ப நல்லவ பாரு. ஊரா வீடு வீடா போய் சோத்துக்கு அலையிறவ தானே நீ. வந்தன்னு வச்சுக்கோ, வாய் மோரையெல்லாம் உடச்சிருவோம் பாத்துக்கோ. மரியாதையா பேரு சொல்லிட்டேன். அந்த மனுஷன் என்னடி சொல்லி அள வச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நாங்க தான் சொல்லி அள வைக்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் மாமியாரும் அந்த ராணி அக்கா மாமியாரும் தான். நாங்க ஒண்ணும் இல்ல. என்னமா சொல்றீங்க? அது வந்துக்கா, அனு பிள்ளை உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? பிள்ளை எதுவும் சொல்லலையா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. வாயில போட்டு அப்படியே வார்த்தையை மில்லுங்காத. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன நடந்துச்சா? இதோ நிக்காலே மலை மாடு மாதிரி இந்த சின்ன பொண்ணு. மலை மாடு கிள்ள மாடுன்னு சொன்ன வாய் மொகரையும் உடைச்சிருவான் பாத்துக்கோ. ஆமா, சின்ன பண்ணி கொஞ்ச நேரம் சும்மா இரு. சின்ன பண்ணி எக்கோ சும்மா இரும்மா, நீ சொல்லு. எக்கோ, இதோ நின்னுகிட்டு இருக்காளே சின்ன பொண்ணு, இவளுக்கு மாமியாரும் அதுக்கப்புறம் அவங்க கூட சுத்திக்கிட்டு கிடப்பாங்களே எப்பவுமே ராணி அக்கோ, அவங்க மாமியாரும் ரெண்டு பேரும் அந்த ஆலமரத்துக்கு அடியில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அனுபில்லி அங்க விட்டுட்டு போனீங்களா ஜாக்கெட் தைக்க? ஆமா, விட்டுட்டு போனேன். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அனு பிள்ளை கிட்ட இனிமே உனக்கு குழந்தை பிறக்காதாமே, இனிமே வாய்ப்பே இல்லையாமே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அழிஞ்சிட்டாமே அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அந்த பிள்ளை அழுதுகிட்டு ஓ எம்மான்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து ஓட்டுமோ ஓட்டம் வீட்டுக்கு. அப்பதான் உங்களை பார்த்தேன் பாத்துக்கோங்க. அப்பவே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அந்த கிழவி இரண்டுத்தையும் கொண்டு முடிய பிடிச்சு ஆஞ்சிருக்க மாட்டானா? பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டாளுங்க. எக்கோ, இவளுங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்கக்கோ. ஆமா, இவளுங்க சொல்றத நம்புங்க, நான் சொல்றத நம்பாதீங்க. உங்களுக்கு தேவைன்னா போயிட்டு உங்க பொண்ணுகிட்டே கேளுங்க. ஆமா, என்கிட்ட எல்லாம் வந்து எதையும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அங்க நடந்தத உங்க பொண்ணுதான் உங்ககிட்ட சொன்னா, அதத்தான் நாங்க சொன்னோம். ஆமா, எங்க அம்மாவும் உமா கிட்ட போயிட்டு பிளவுஸ் தைச்சிட்டு வருவாங்க. அந்த அக்கா வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா என் அம்மா கிட்ட சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டுன்னு அழுதுகிட்டே ஓடனா. பாவமாச்சு, அந்த பிள்ளை பாவமா அழுதுகிட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோம். அங்க வந்து பார்த்தா நீங்க அழுதுகிட்டு இந்த பெறத்தோடி ஓடுறீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையில தான் உங்க பின்னாடி வந்தோம். இங்க வந்து பார்த்தா நீங்க கோவில்ல தான் வந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. சரி, ஏதோ ஒரு மன கஷ்டத்துல அழுவுறீங்க போல அப்படின்னு நினைச்சா அணு விஷயத்த சொல்லிதான் அழுதுகிட்டு இருந்தீங்க. சரி, மனசு விட்டு அழுத எல்லாம் சரியாயிருமே நாங்களும் அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏதோ இவளுங்கதான் ஊர்ல இல்லாத நல்லவங்க மாதிரி வந்து என்ன குறை சொல்றதுக்கு வந்துட்டாளுங்க. சி, இதுக்குதான் நல்லதுக்கே காலம் இல்லைங்கிறது. நீ வா போவோம். பாத்திமாக்கோ, நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் உண்மையா பொய்யா? சின்ன பண்ணி, உண்மைதான் சின்ன பண்ணி. நான் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு என் வீட்டு பின்னாடி இருக்க அந்த மரத்துக்கு பின்னாடி தான் வந்து கொஞ்ச நேரம் உட்காருவான் பார்த்துக்கோ. அதே மாதிரி உட்காரலான்னு வந்தேன். அப்போ உன் மாமியாரும் அந்த ராணி அக்கா மாமியாரும் அணுவை பிடிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என் காதால கேட்டேன், இனிமே குழந்தை பிறக்காதமே, குழந்தை அழிஞ்சிட்டாமே சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அழுதுகிட்டே எங்க அம்மா வருவாங்கக்கோ, எங்க அம்மா கிட்ட நான் போயிட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்தா. அழுதுகிட்டே ஓடினாலே சரின்ட்டு பின்னாடியே வந்தோம். இவங்களும் வீட்டுக்கு போனாங்க. அந்த மாப்பிள்ளை தம்பி டாக்டர் அவரும் வந்தாரு. எல்லாமே பாத்துக்கிட்டு இருந்தா இவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பிய வீட்டுல இருந்து அழுதுகிட்டு ஓடி வந்தாங்க. ஏதாச்சும் ஆயிரமோன்னு பின்னாடியே வந்தோம். இங்க கோவில்ல வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்களும் உங்கள மாதிரிதான் நின்று பாத்துக்கிட்டு இருந்தோம். உடனே நாங்க ஊரு கதையை கேட்க வந்துட்டோம்னு சொல்லிட்டு எங்க மேல சீறிக்கிட்டு வரா நீ. இங்க பாரு சின்ன பண்ணே, எங்களுக்கு ஒன்னும் அவசியம் இல்லை. ஆமா, அடுத்தவங்க கதையில மூக்க நுழைக்கணும்னு. வா கீதா, நான் போவோம். வந்துட்டாளுங்க ஊர்ல இல்லாதவங்க நல்லவங்க மாதிரி. இவளுங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு நம்ம மேல குறை சொல்றது. எக்கோ,
சொல்லு சின்ன பண்ணே. ஏக்கோ இந்த கலர் கோழி மண்டைக்கு எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? என்ன பேச்சு பேசிட்டு கூட்டத்துக்கு வரோம்ல வச்சு நொச்சிடம் பாத்துக்கோங்க. ஆமா சின்ன பண்ணி, ஏதாச்சும் கணக்கு வழக்குல மிஸ்டேக் ஆகும் பாத்துக்கோ. அப்ப ஏறி சங்கு மேலே ஒரு மிதி மிதிக்கணும். இனிமே பேசவே கூடாது பாத்துக்கோ. சின்ன பண்ணே என்னக்கோ சொல்லுங்க. சின்ன பண்ணி, கொஞ்சமாச்சும் உன் மாமியாருக்கு அறிவு இருக்கா இல்லையா? இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் உன் மாமியார் தானே. அப்போ ஏக்கோ என்னக்கோ பேசுறீங்க? நாங்களும் உங்களா மாதிரி தானே வந்தீங்க நின்னுகிட்டு இருக்கோம். நீங்க அழுகுறீங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வந்து பாக்கலான்னு வந்த அக்கறையில நீங்க என்னன்னா என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கக்கோ, என் மாமியார 4 மிதி மிதிக்கணும்னா சொல்லுங்க, நானும் கூட சேர்ந்து வரேன். 2 பேரும் தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிப்போம். அதை விட்டுட்டு என்னெல்லாம் கூட்டி சேர்க்காதீங்கக்கோ. எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நானே அந்த கிளவி எப்ப போட்டு தள்ளலாம் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு சின்ன பண்ணே, இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்கோ. ஆமா, ஆசையா பிள்ளைய கூப்பிட்டு பேசுற மாதிரி உட்கார வச்சு என் பிள்ளை இந்த மாதிரி எல்லாம் பேசி அனுப்பியிருக்காளுங்க. கொஞ்சமாச்சும் அவளுங்க நல்லா இருப்பாளுங்க. கட்டையில போறவளுங்க விளங்காதவளுங்க நல்லாவே இருக்க மாட்டாளுங்க. சின்ன பண்ணே தப்பா நினைக்காத. ஏக்கோ நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? நீங்க எவ்வளவு சொல்லணுமோ சொல்லுங்க, எனக்கு அந்த கிளவிக்கு இருக்கு. ஆமா, என்ன எப்ப பாரு தின்னுட்டு தின்னுட்டு ஊர் மேய்ஞ்சுக்கிட்டு வர மலை மாடுன்னு தின்னுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு பாத்துக்கோங்க. ஆமா, அந்த கிளவி கூட சேராதுன்னு இந்த கிளவிக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வர மாட்டேங்குது. நீங்க வாங்கக்கோ, வந்து வீட்டு முன்னாடி 4 கிளி நல்லா நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேளுங்க. அப்பதான் அந்த கிளவிக்கு உறக்கம் பாத்துக்கோங்க. இதே வேலை சொல்லியதான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கா பாத்துக்கோங்க. நாங்களும் பேசுவோம் தாக்கோ, அடுத்தவங்களை பத்தி இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க வராங்கன்னா அவங்க மனசு போகணுமேன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துப்போம். ஆமா, ஆனா அந்த கிளவிக்கு திமுறை பாத்தீங்களா? பிள்ளைய கூப்பிட்டு வச்சு என்ன பேச்சு பேசியிருக்கான்ட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்குக்கோ. இரு சின்ன பண்ணே, வீட்டுக்கு போயிட்டு நானும் வந்துக்கிறேன். ஆமா, சும்மா சின்ன கோவமா போறாங்க. சின்ன பண்ணே, இளவரசியக்கா இவ்வளவு கோவப்பட்டு நான் ஒரு நாளும் பார்த்தது இல்லை. சின்ன பண்ணே, ஒருவேளை அந்த அணு பிள்ளை குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ? யாருக்கு தெரியும்க்கோ? பிரச்சனையே இருக்கு இல்ல, அது அவங்க குடும்ப விஷயம்க்கோ. இந்த கிழவிக்கு என்னக்கோ பிரச்சனை தெரிஞ்சுச்சா அப்படியான்னு கேட்டுட்டு ஒதுங்கிட்டு இருக்க வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு அந்த பிள்ளையை கூப்பிட்டு வச்சு எப்படி காயப்படுத்திருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு பத்துக்குவோம் அந்த கிழவிக்கு. ஆமா, ஒரு 4 கூட நச்சுன்னு கொடுக்கணும்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் என்னைக்கு மாட்டுவான்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நல்ல வசமா சிரிக்கிட்டா. அவகிட்ட சொல்லி இந்த கிழவி என்ன பண்றத மட்டும் பாருங்க. சின்ன பண்ணே, நீ ஏதாச்சும் கேட்க போய் அதுக்கப்புறமா மாமியார் காரி உங்ககிட்ட சண்டைக்கு வந்துடாமே. எப்படிக்கோ சண்டைக்கு வர முடியும்? அவன் மேல தப்பு வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கு. இவங்களும் வாரன்னு சொல்லியிருக்காங்களா, இவங்க வந்து வீட்டுல வச்சு கேட்கணும். அந்த கிழவிக்கு அப்ப இருக்குக்கோ, என்ன எப்ப பாரு தின்னுட்டு மலை மாடு மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு இருக்கன்னு எவ்வளவு பேசியிருப்பா. அந்த கிழவிக்கு இன்னைக்கு இருக்கு. வாங்கக்கோ, முதல்ல போவோம். முதல்ல போய் அந்த பஞ்சு கிழவிக்கு ஒரு 4 கூடு கொடுத்துட்டு வருவோம். ஆமா சின்ன பண்ணே, வா. என் வீட்டுல நேத்து பிரச்சனை எழுத்து விட்டுட்டு. அப்படியாக்கோ? ஆமா சின்ன பண்ணே, வா.